Hi everyone. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th மேக்ஸ்க்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் சொன்னோனே என்னடா படிக்கலாம் என்னடா அதாவது ஒரு குறிப்பிட்ட 10 क्वेश्चन தான் கொடுப்பார் அப்படிலாம் கிடையாது. 90க்கு 90 எடுக்கணும் நினைக்கிற எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அண்ட் ப்ளஸ் வீக் ஸ்டூடெண்ட்டுக்கும் கஷ்டமான சாப்டரில் என்ன படித்தா போதும் நான் சொல்ல போகிறேன். 7 2 மார்க் 7 3 மார்க் எழுதலாம் கோட்டையில், 5 மார்க்குமே எழுதலாம். முதல்ல நான் சொல்லிக்கிறேன், 5 மார்க் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன் எல்லாமே சரிங்களா. ஸோ 90க்கு 90 எடுக்கணும்னா கன்ஃபார்மாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சும்மா பிடிஎஃப் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஓகே. ஸோ சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 சாப்டர் 4 இந்த 4 சாப்டர் மட்டும் ஹெவியாக தான் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த 4 சாப்டர் பப்ளிக் வரைக்கும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதுற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஈஸி. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தும்சம் பண்ணிடுங்க படித்து. ஸோ அதை வந்து பண்ணுங்கள், இல்லை மேக்ஸே ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அதனால் தயவு செய்து எப்போ ஏற்பட்டாவது படிச்சிருங்க இந்த 1 மந்தில். சாப்டர் 1 அதனால இப்போயே தரேன். சாப்டர் 1ல் 2 மார்க் தனியாக 3 மார்க் தனியாக தந்துருப்பேன். சாப்டர் 1ல் 2 மார்க் இவ்வளோ தான் இருக்குது, 1.1ல் 1.2ல் ரொம்ப சிம்பிள். 3 மார்க்கில் 1.1ல் இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம்ஸு இதெல்லாம். ஸோ 1.1ல் தான் சம்மே இருக்குது. 1.2ல் ரேங்க் கண்டுபிடிக்கிறது, 1.3ல் வந்து இது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், 1.4ல் கிராமர் ரூல் ஈஸி, 1.6ல் நோ சொல்யூஷன் ஒரே சம். ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸி. ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கண்டிப்பாக வந்துடும் பப்ளிக்கில். கோட்டையை பொறுத்த வரைக்கும் 2 2 மார்க் 2 3 மார்க் எப்படி வேணாலும் வரலாம், ரொம்ப ஈஸி. சாப்டர் 2 ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், நான் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். ஏன்னா 2 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன், 3 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன். 2 மார்க் வந்து 2.1 ஈஸி, 2.2ல் 3 சம் தான், 2.4ல் வந்து 2 கணக்கு தான் கொடுத்துருக்கேன் 3 மார்க்கில், 2.5ல் 3-4 கணக்கு தான் இருக்குது 2 மார்க்கில். இது எல்லாமே 2 மார்க். எக்ஸைஸ் 2.6ல் இதெல்லாம் 2 மார்க். ஸோ இவ்வளோ தான் 2 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் வந்து 2.2ல் இது ரொம்ப ஈஸி, 2.3 ஜென்ரலாக போடுறது, 2.4 ஜென்ரலாக போடுறது, 2.5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.4 5 6 கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதுலேருந்து தான் சம் அதிகமாக வரும். ஸோ அதனால் 2.4 5 6ல் எதுவுமே ஸ்கிப் பண்ணாது, நான் கொடுத்துருக்கேன். 6 கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது, 2.5 ரொம்ப ஈஸி, ஸ்கொயர் ரூட் அந்த மாடு க்ளோசஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப ஈஸி. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி படிச்சிருங்க. அடுத்து 2.7ல் போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது, அது மிச்ச மீதி சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், ஈஸி தான். 2.8லையுமே 5 கணக்கு தான் கொடுத்துருக்குறேன் எக்ஸைஸில், எக்ஸாம்பிள் ஒரு 4 கணக்கு, எல்லாம் ஈஸியான சம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் 90% கொஸ்டின் கொடுத்துருப்பேன், பட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈஸியான சாப்டர். ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் பப்ளிக் எழுதிடலாம், கோட்டையை பொறுத்தவரைக்கும் 2 கூட எழுதலாம், எவ்வளோ வேணாலும் கேட்பாங்க சரிங்களா. ஸோ அதனால் 2 சாப்டர் தரவு வரங்க. 3rd சாப்டர் சின்ன சாப்டர், பிரச்சனையே கிடையாது. 2 மார்க் இவ்வளோ தான் இருக்குது. 3.1ல் 5 சம்மு, அந்த ஆல்ஃபா பீட்டா அந்த இந்த சம்ஸ் எல்லாம். 3.2ல் வெறும் பாலினாமியல் ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சம்மா ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட் போட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி. 3.6 அது ஒன்றுமே கிடையாது, ப்ளஸ் மைனஸ் மாற்றி போடுறது. 3 மார்க்கில் 3.1ல் இந்த 4 சம்மு அவ்வளோதான், எக்ஸாம்பிள் இந்த 2 சம். 3.2ல் இந்த 4 சம்மு, அதுவும் ரொம்ப ஈஸி. 3.2 அதை இப்போ தான் சொன்னேன். 3.3 வந்து பார்த்தீங்கன்னா சால்வ்னு கேட்டிருப்பாங்க, எல் டிவிஷன்லேயும் போடலாம், என்ன மெத்தட் வேணாலும் போடலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து சால்வுங்கிறப்போ ஒரு 7 சம் இருக்குமா பார்த்துருங்க. 3.4லேயும் ஒரு 4 கணக்கு இருக்குது பார்த்துருங்க. 3.6 வந்து ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டு பண்ணுறது, இதெல்லாம் எக்ஸசைஸே கிடையாது, சும்மா கண்ணில் பார்த்துட்டு போனால் போல எழுதிடலாம். 3rd சாப்டர் கஷ்டமே கிடையாது, கொஞ்சம் உட்காந்து ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை உட்காந்துட்டு 3rd சாப்டரில் துவம்சம் பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே. சாப்டர் 4 2 மார்க் பாருங்கள். 4.1ல் ஜென்ரலாக கண்டுபிடிக்க சைனோட வேல்யூ ஏதாவது கேட்பாங்க. 4.2ல் இந்த காசோட வேல்யூலாம் கேட்பாங்க. அப்புறம் 4.3லையும் அந்த டேனோட வேல்யூ கேட்குறது, அதெல்லாம் 2 மார்க். 3 மார்க்கில் வந்து 4.1ல் டொமைன் கண்டுபிடிக்கிறது, அந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. 4.2ல் டொமைன் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து அந்த எதுக்குள்ளே ஹோல்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 4.2 ஏதாவது ப்ரூஃப் சம் இருந்தால் 4.1 4.2 ரொம்ப ஈஸி. 4.3 டேன் சம்மில் நீங்கள் லாஸ்ட்டு சப்டிவிஷனில் அந்த ஃபஸ்ட்டு 1 and 2 3 தான், எக்ஸாம்பிள் இந்த 2 சம். 4.4ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு சம்மில் 2வது சம்மில் 3 சப்டிவிஷனுக்கு 3மே ஈஸி, எக்ஸாம்பிள் இது 2 பார்த்துருங்க, அவ்வளோதான். இதெல்லாம் 3 மார்க். 4.5ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது சம் மட்டும் சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிளில் 4.7ல் 4th சம், இதெல்லாம் 3 மார்க். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 சாப்டர் படிச்சிரு, ரொம்ப ஈஸி, கான்செப்ட் ஈஸி. நான் கிராஸ் சீரிஸ் போடுறேன்னு சொல்லியிருக்கேன், ஏன் போடாமல் இருக்கேன்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு சில காரணங்களால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஆரம்பிங்க, நீங்கள் போட ஆரம்பிங்க, 1 மணி நேரம் டெய்லியும் போட்டாலே போதும். ஸோ சாப்டர் 5ல் 2 மார்க்ஸு 2 மார்க்ஸ் வந்து 5.1ல் இந்த சம்ஸு. ஸோ 5.1ல்
கட்டாயமாக ஒரு 2 மார்க் 3 மார்க் ஏதாவது ஒன்று வரப்போகுது. சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, டேஞ்சன்ட் நார்மல் கண்டுபிடிக்கிறது, அந்த சி வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் 5.1 பார்த்துக்கோ எக்ஸாம்பிளோட சேர்த்து. 5.2ல் அந்த பேரபோலா ஈக்குவேஷன், எலிப்ஸ் ஈக்குவேஷன், ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது 2 மார்க்கில் கேட்கலாம். 3 மார்க்கில் வந்து 5.1ல் அண்ட் அதே தான் டேஞ்சன்ட் நார்மல் கண்டுபிடிக்க கொஞ்சம் பெருசாக இருக்கும். சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்துக்க. அடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸில் 5.16, 17, 20, 24, 25, 27 இதெல்லாம் என்னென்னா அந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன், ஹைப்பர்போலா ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 5.2ல் 6th பார்த்துக்கோ. 5.4ல் 5th 8th பார்த்துக்கோ, ரொம்ப ஈஸி. அப்புறம் அந்த 5.5 எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் எல்லாமே 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த 5.32லேருந்து 39 வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எல்லாமே 3 மார்க்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து 2 மார்க் 3 மார்க்கு 5th சாப்டரில். 5th சாப்டர் படிக்க முடியாத பசங்க 5.1ல் மட்டும் நான் என்ன 2 மார்க் கொடுத்துருக்கணும், என்ன 3 மார்க் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் படிச்சிரு, மறந்துடாத. 5.1 5th சாப்டர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இப்போதைக்கு பப்ளிக்குள்ளே படித்தா ஓகே. இப்போதைக்கு 5.1ல் 3 மார்க்கும் 2 மார்க் மட்டுமாவது ஒழுக்கமாக படி கட்டாயமாக. அப்புறம் 5.5ல் அந்த 5.32 to 5.39 எக்ஸாம்பிள். சாப்டர் 6 அப்படி தான், இங்கே பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கேன். 6.1, 6.2, 6.3 ஃபுல்லாக படிச்சிரு. படிக்க முடியாதவங்க ரெண்டு சாப்டர். 6.4ல் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோ, ஈஸி எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ். 6.6 கொடுத்துருக்கேன், 6.5 மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அது இப்போ அது தேவையில்லைங்கிறனால ஒதுக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக படிக்கணும். 6.9ல் ஆங்கிள் பிட்வீன் கண்டிப்பாக கேட்பாங்க, ஏதோ ஒரு சம்ஸ் கேட்பாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel planes கேட்பாங்க. ஸோ அதனால் 6.9ல் இந்த சம், இந்த 4 எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் கூட பார்த்தா போதும் கோட்டைலிக்கு எல்லாருமே. இன்னும் நல்லா நல்லா எக்ஸ்ட்ராடனரியாக படிக்கிறவங்க நீங்கள் நான் கொடுத்த எல்லா சம்ஸும் பாருங்கள், அவ்வளோதான். இந்த ஹைலைட் பண்ணது நல்லா படிக்க முடியாது உங்களுக்கு 6th சாப்டரில், ஓகேவா? ஸோ அதனால் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்க தான் நிறையா இருக்கும், ஒன்றுமே கிடையாது, கான்செப்டெல்லாம் ஈஸி. ஸோ 5th சாப்டர் 6th சாப்டர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 சாப்டரில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இன்னும் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு 4 சாப்டர் நான் என்ன பண்ணாலுமே நீ படிச்சிரு. 5th சாப்டர் 6th சாப்டர் விட்டா கூட பரவாயில்ல. இப்போதைக்கு கோட்டைகள் நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லா படிக்காதவங்க 50 மார்க் கூட எடுக்க முடியாதவங்க, சரியா? ஆனால் 5 மார்க் நான் வந்து மோஸ்ட்லி வீடியோ போட்டுட்டேன்னு சொன்னேன்ல. 5 மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து 6th சாப்டர் தான். 6th சாப்டரில் எக்ஸசைஸ் 6.1ல் 6.3ல் அண்டு 6.7ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சிடணும். கண்டிப்பாக 2 5 மார்க் எழுதலாம். அடுத்தது எக்ஸசைஸ் 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷன், 5.2ல் ஹைப்பர்போலா, பேரபோலா, எலிப்ஸ் ஈக்குவேஷன், 5.5 இதை மட்டும் படித்தாலும் 2 5 மார்க் எழுதலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.5, 3.4 ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க் எழுதலாம். அடுத்து எக்ஸசைஸ் 4.5 மட்டும் நல்லா படித்தா நான் கொடுத்துருக்க சம்ஸ் ஒரு 5 மார்க் எழுதலாம். செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக படித்தா ஒரு 10 சம் இருக்குமா, அதில் ஒரு 2 5 மார்க் எழுதலாம் கோட்டையில். சாப்டர் 1ல் நீ எல்லாமே பார்த்தா 2 எழுதலாம். உனக்கு 7 தான் எழுதணும். நான் ஏறக்குறைய எழுதுகிற மாதிரி நான் தந்திருக்கேன். ஸோ ஒன்றும் ஹெவி கிடையாது. நீ இந்த 2 சாப்டர் நல்லா படி, இதில் 2 5 மார்க் வரும், கட்டாயமாக வரும். ஸோ ரொம்ப ஈஸி, நான் கொடுத்துருக்குறேன். நான் அந்த வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருப்பேன் எதெல்லாம் பார்க்கணும், 5 மார்க் வந்து எதெல்லாம் பார்க்கணும் அப்படி தெளிவாக சொல்லியிருப்பேன். தயவு செய்து அந்த வீடியோவை பார்த்து ஒழுக்கமாக படிக்கிற வழியை பாரு. 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 5th 6th நல்லா படிச்சுக்கோ. 4.5, 3.4, 3.5 அட்லீஸ்ட் இதையாவது போடு. செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக போட்டுரு. ஃபஸ்ட்டு சாப்டர் வரலையா, உனக்கு ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக்ஸ் வருதா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. லாம்டா மியூ, கெமிஸ்ட்ரி சம்ஸு, கிராமர் ரூலில் இருக்கக்கூடிய அந்த ரெசிப்ரோக்கல் சம்ஸு, காஸ் எலிமினேஷன் மெத்தட், இந்த இம்பார்ட்டன்ட் கணக்காவது போட்டு நான் அதுதான் கொடுத்துருக்குறேன். ஸோ ட்ரை பண்ணு, எல்லாருனாலும் ஜெயிக்க முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக நீ டெய்லி எடுத்து போடணும், இல்லைனா கஷ்டம். 90க்கு 90 எடுக்கணும், இந்த வேலையெல்லாம் பண்ணணும். 1 மார்க் புக் பேக் நல்லா படிச்சிரு. அது இப்போதைக்கு படிக்க முடியலன்னா லீவ் டைம் சாட்டர்டே சண்டே ஏதோ ஒரு வால்யூமில் ஒரு 3 லெசன் எடுத்து படி. வால்யூம் தானே, அப்போ புக் பேக்கே 18 வந்துடும். புக்கின்ல நீ சம்ஸ் 2 மார்க் 3 மார்க்கில் எல்லாம் போட கற்றுக்கிட்டீங்கனாலே புக்கின் வந்து ஓனாகவே எழுதலாம். ஸோ அதனால் கோட்டலி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, நீ இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம், ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கிராஷ் சீரிஸ் போடுவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே 90க்கு 75+ எடுக்கலாம். 90க்கு அசால்ட்டாக எடுக்கலாம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.